யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு நெடுந்தூர ஒரு பயணம், தவிர்க்க இயலாத ஒரு பயணம். அந்த பயணத்திற்கு போய்க் கொண்டிருக்கிற போது, எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. அப்படியே அத பார்த்துட்டு பகிர்ந்து கொள்ளலாமே என்கின்ற எண்ணத்துல தான் இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். நீங்களும் எங்கேயாவது போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். இந்த காணொளிய பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. அதோட முடிவுன்னு நான் பேசுறேன். கேளுங்களேன். 30 நாள் சீமான் பேசுறாரு. 30 நாள் காரியம் பாரதிராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க பக்கத்துல எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு மகன் தட்டுறாரு. 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல. விட்டாதரா இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு. நீ உள்ள போயிரு இடைத்த நான் உறுதியா போயிடுறேன்ப்பா. உறுதியா போயிடுறேன். சிரிக்கும் பின்னாடி இந்த சிரிப்போட போகுது. இந்த சிரிப்போட போ மானங்கெட்ட வகைகள்லாம் எப்படி செய்யறது? 50 பேரோட நீ உள்ள போவேன்னு நினைச்சேங்க. நீ 50 பேரோட நீ உள்ள போகணும். உள்ள போயிருக்க வேண்டிய ஆளு. உன்னை யாரும் பிடிச்சி உள்ள போட மாட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். எப்படி? நீ விஜயலட்சுமி வழக்கிலேயே நீ உள்ள போகாதவன். கருப்பு சிவப்பு செருப்பு இருக்கு இல்லையா? கருப்பு சிவப்பு செருப்பு, அந்த செருப்பை கொண்டு மேடையில காட்டும் போதே உன்னை துள்ளதுக்கு போடாதவன். உன்னை எதுக்கு மேடையில போட சொன்னா? கருப்பு சிவப்பு செருப்பு எடுத்து காட்டினான். இதாலேயே அடிப்பேன். அதுக்கே மானம் இல்லை, உள்ளதுக்கு போடல. ஆளும் கட்சியாக இருந்தது கருப்பு சிவப்பு ஆட்சி. இது எல்லாம் ஏன் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, இரண்டிற்கும் தொடர்பு இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்றேன் பேசுறேன். அந்த இதுலதான் இவங்க பேசுறாங்க. இவங்க போய் பாரதி ராஜா அவர்களோட 30வது நாள் நிகழ்ச்சிக்கு இவங்க போனாங்களாம். காரியம் செய்வாங்க இல்லையா, அந்த முறை செய்வாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இவங்க போவாங்களாம். போனானா அப்போ பாரதி ராஜா அப்பா வயது ஒத்த ஒருத்தர் தோல்ல தட்டினார் அவரை. மகனே, நீ 50 பேரோட உள்ள போயிருவன்னு நினைச்சேன், போகல. இந்த இடைத்தேர்தல்ல விட்டுறாதடா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த நாய் யாருங்க நம்ம தேடிட்டு இருக்கோம். அந்த நாய்க்கு இங்க 50 சட்டமன்றத்துல என்ன வேலைங்கிறத தான் கேட்கிறோம். லாரன்ஸ் சொன்னான்ல, பிஸ்கட் போடுற நாய் இருந்துச்சுன்னா, அந்த பிஸ்கட் போட்டாங்கன்னா அந்த நாய் அது வாட்டி கிடக்கும்னு சொன்னாப்ல. இப்ப யாரை பத்தி நம்ம பேசுறது அப்படின்னு நடுக்கும் போது, இவங்க எதை சொன்னது வேண்டாம். உன் கட்சி உன் சட்டமன்ற உறுப்பினரை சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ அனுப்புவதற்கு வக்கில்லாத நீ, மனம் இல்லாத நீ, அதற்காகவே பேர அரசியலை தேமுதிகவோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ளும் நீ, எப்படி நீ ஒன்னு 50 பேரோட போயிட்டு எப்படியாவது இடைத்தேர்தலில் போயிரு? எப்படியாவதுன்னா என்ன? என்ன பொருள்? எப்படியாவதுன்னா என்னடா பொருள்? என்ன நோட்டை விடுறியா? உன்ன மாதிரி ஒப்பனையே பார்த்துக்கிட்ட திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தை கபலீகரம் செய்து கொண்டு, திராவிட இயக்கத்தை மக்கி போக செய்து, திராவிட இனத்தின் இனப்போராட்டத்தை நசுக்கிய ஒரு இன துரோகியோடு சேர்ந்து 2009க்கு பிறகு ஒரு கட்சியை ஆரம்பித்த குலத்துரோகியும் இனத்துரோகியும் 2 பேரும் சேர்ந்து கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை நாங்கள் அம்பலம் ஏற்றாமல் விட மாட்டோம். எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கருணாநிதியை போல் எந்த விதமான முதலமைச்சர் பதவியோ அனுபவிக்காமல் இருக்கிற நேரத்தில் கருணாநிதி அவர்களுடைய மறைவு நடந்தது. வருந்துகிறோம், வேண்டாம் விட்டுருங்க. ஆனா அதெல்லாம் கிடைக்காது, உனக்கு கிடைக்காது, இந்த கட்சிக்கு கிடைக்காது. அதான் இயற்கை. ஆனால் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு இடைப்பட்ட இன எழுச்சியை நசுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இனத்துரோகிதான் சீமான். தமிழர்களுக்கு என்று ஒரு தேசம் உருவாவதை நசுக்க வேண்டும் என்கின்ற உலக பாரிய இயக்கங்களால் நடத்தப்பட்ட, கார்ப்பரேட் கைக்கூலிகளால் நடத்தப்பட்ட தேர்தலுக்கு வழிகோலியதுதான் திமுக. அன்று இன்னைக்கு பேசலாம், என்ன வேணாலும் நீங்க பேசலாமா? அன்னைக்கு ஏன் பேசல? அன்னைக்கு ஏன் பண்ணல? இன்றைக்கு தேவைக்கான அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா சொல்லுவார் இல்லையா,
ஆபத்தான நேரத்துல ஒரு ஓரத்துல இருக்கக்கூடிய கைத்தடி பயன்படும் என்றால் அதை எடுத்துக்கலாம். ஆற்றில் பெருவெள்ளம் போகிற போது அங்க போகக்கூடிய ஒரு நுகத்துடி இருக்குன்னா அதை பயன்படுத்திக்கலாம். அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் திராவிட இயக்கத்தை மக்கி விடாமல் செய்வதற்கு திமுகவை காக்க வேண்டிய சூழல் இருந்தது. ஒரு வரியில ஒரு விளக்கம் சொல்றேன். ஏன்னா அதிமுகவை பிஜேபி கபலீகரம் செய்து விட்டது என்கின்றது உண்மை. அந்த உண்மையை பின்னால் இருக்கக்கூடிய ரகசியத்திற்காக பிஜேபி என்கின்ற பேர் அரக்கன் இயக்கத்திலே தமிழ்நாட்டை ஒப்படைத்து விடக்கூடாது என்பதற்காக பல கேடுகட்ட திட்டங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு எடப்பாடி ஒத்துழைக்கும் அந்த நிகழ்வுக்காக சசிகலாவை சிறையில் தள்ளி ஓபிஎஸ்ஐ கபலீகரம் செய்து தன் பக்கம் வைத்துக் கொண்டு எடப்பாடியை அடிமையை போல் நடத்திய காரணத்திற்காக தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதற்கு ஒரு கைத்தடி தேவைப்பட்டது. அதற்காகத்தான் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் உட்பட மர்மலட்சி திமுக உட்பட தலித் இயக்கங்கள் உட்பட அதாவது விடுதலை சிறுத்தைகள் உட்பட நாங்க திமுகவை ஆதரிச்சோம். அதனால தான் உன்னை வச்சிருந்தோம். அதான் உண்மை. ஆனால் தன்னால்தான் தமிழ்நாடே சுபிட்சமா இருக்கு, தன்னால்தான் இந்தியாவே சுபிட்சமா இருக்குன்னு இவனுக்கு மணியாட்டின கும்பல்களை வச்சு இவர்களை போட்டோ ஷூட் நடத்திய கும்பல்கள் வார்த்தைகளை நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்ற நினைத்தவர்களை ஜோசப் விஜய் துடைத்தெறிந்திருக்கிறார். ஜோசப் விஜய் என்பது ஒரு கருவிதான். தமிழர்கள் உங்களை துடைத்தெறிந்திருக்கிறார்கள் தான் என்பது உண்மை. அப்படி அதை மறைத்தெடுப்பதற்காக சீமான் என்கின்றவனை இவங்க பில்டப் பண்றாங்க. அதுக்கு இவங்க தன்னோட கட்சிக்காரர், அதாவது நாதாக்கா நாசமா போன கட்சி இருக்கு இல்லையா, இனத்துரோகி கட்சி, அவர்களை நம்பிக்கை கொடுப்பதற்காக திமுகவோடு கூட்டணியை இணக்கம் ஏற்படுத்துவதற்காக போய் பாரதி ராஜா அவர்களோட 30வது நாள் நிகழ்ச்சியில நடந்ததா இந்த பிராடுக்காரப்பைய எல்லாமே சொல்றான். அவன் பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கும். நான் கடந்த காணொலியில் கூட ஒரு காட்சியை நான் போட்டிருப்பேன். இனத்தோட தான் போய் சேரும்னு. சீமானும் திமுகவும் ஒண்ணுதான், ரெண்டு நடிச்சுக்கிட்டு அலைவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் கட்சியே இன துரோகியா இருக்கும், ஆனால் இவன் சம்பாதிப்பதற்காக இப்ப கூட சொல்றாங்க. தோழர்கள் நிறைய இணையங்கள்ல பார்க்கலாம், பத்திரங்கள்லாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க. விருதுநகரில் சில கோடிகளில் இடங்களும், இப்போ அவன் குடியிருக்கக்கூடிய பெரிய பண்ணையார் பாருங்க, சுடுகாட்டில் படுத்து கிடந்த ஒரு மனநோயாளியை கொண்டு மாளிகையில் தங்க வைக்கக்கூடிய வச்சது யார் என்பது எங்களுக்கு தெரியும். மயக்கமுற்ற தமிழர்கள், இளைஞர்கள், அவர்களை தன்மையப்படுத்தி கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றி பின்வழியாக நாம் பிடித்து விடலாம் என்பதற்கு திட்டமிட்ட ஒரு கும்பலுக்கு வாப்பு வச்சு வேட்டு வச்ச விஜய்க்கு நம்ம இந்த இடத்துல ஒரு நன்றியை நம்ம சொல்லித்தான் ஆகணும். அப்ப நீங்க எல்லாம் ஆதரிச்சீங்களா? இல்ல, நாங்க எதிர்க்கத்தான் செஞ்சோம். எதிர்ப்பு அரசியல் என்பதை நாங்கள் விடப்போவதில்லை. மக்களுக்கு பக்கம் நிற்காமல் எதிர் திசையில் பயணிக்கக்கூடியவர்களை நாங்கள் கண்டிப்போம், நாங்கள் தண்டிப்போம், நாங்கள் பேசுவோம். ஏன்? எங்களுடைய நோக்கம் உயரியது, எங்களுடைய நோக்கம் உண்மையானது. அதிகாரத்திற்கு யார் வந்தாலும் அவர்களிடம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது கடமை, வழிநடத்த வேண்டியது கடமை. அதே போல்தான் இனத்திற்கான துரோகிகளை நாம் அடையாளம் காட்டுவதும் கடமை. அந்த இடத்துலதான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துல சந்திக்கிறாங்க. யாரு? ஸ்டாலினோ சீமானோ. வைகோ அவர்களை புறந்தள்ளுறாங்களாம். இவர்கள் பெரிய போராளியா. நான் ஒரு காணொலியை போட்டிருக்கிறேன், நம்ம பார்த்தீங்கன்னா தோழர்களுக்கு தெரியும். ஏண்டா வைகோ துரோகி, சீமான் போராளியா? மனச்சாட்சி உனக்கு இருக்கா? நீ தமிழின தலைவர் மேதகு அவர்கள் துரோகின்னு சொன்ன கும்பல் தானே நீ? மேதகு அவர்களின் புரட்சிக்கு உதவி செய்த எம்ஜிஆரை நக்கல் செய்து புறந்தள்ளிய கும்பல் தானே நீ? நீ இப்ப மட்டும் எப்படி வந்துருவ? அது போட்ட விதை மட்டும் என்ன வந்துரும்? புளிய மரம் போட்ட வேப்பங்காயா முதைக்கும்? கருணாநிதி மகன் கருணாநிதி குணத்தோடு தான் இருப்பார்கள் என்பதற்கு இதுதான் சாட்சி. நீங்க இப்ப போய் உதயநிதி போய் உட்கார்றான். திமுகவோட தலைமை நிலைய செயலாளராக காஜா வீட்டுக்கு பத்திரிக்கை யார் கொடுத்தா? சரி, கௌதமன் வீட்டு கல்யாணத்துக்கு போனது இயற்கைன்னு நீங்க சொல்லிக்கலாம், உட்கார்ந்தது இயற்கைன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி அது நடந்துச்சா? சரி, ஓங்கட்சி தலைமை நிலைய செயலாளர் வீட்டுக்கு எப்படி பத்திரிக்கை கொடுத்தீங்க? அங்க எப்படி சீமான் வந்தா?
அங்க எப்படி உதயநிதி போய் கட்டி பிடிச்சி பேசினாங்க. என் அன்பு தம்பி எப்படி இந்த செருப்பு கருப்பு சிவப்பு செருப்பை காட்டினான்ல, கருப்பு சிவப்பு செருப்பை காட்டி பிஞ்சிரும்னான்ல. அதனால தான் நாங்க கேட்கிறோம். இப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் பல விஷயங்கள் சொல்லியாச்சு. பேனாவுல இருந்து, சிலையில இருந்து, சுடுகாட்டுல இருந்து எல்லாமே பேசியாச்சு. அவன் பேசின பேச்செல்லாம் பேச முடியாது. கள்ளத்தனம் செய்த கருணாநிதி பாட்டாவே படிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன கைது செய்து பாருடான்னு சொல்லி. அவனை கைது செய்ய முடியும். ஏன்னா நீ யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஸ்டாலினுக்கு தெரியாதா? லாரன்ஸ் சொன்னதை நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட் பிஸ்கட்டை நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க இப்ப அதுக்கு உண்டான அடிக்கோல் இப்ப நடத்துறாங்க. அதான் இந்த பயணத்துல ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட். இதெல்லாம் கோபத்துல எல்லாம் எதுவுமே பேசலாம். ரொம்ப நார்மலா தான் நான் சொல்றேன். அப்படியே வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு அப்படியே நான் பேசுறேங்க. இப்ப அப்படியே பேசி அப்படியே உங்களுக்கு நான் இதை பதிவு செய்யறேன். இவர்கள் பேச வைக்கப்படுகிறார்கள். நாம நம்பிடக்கூடாது. எந்த விதத்திலும் நம்பிடக்கூடாது. பொது வேட்பாளராக அறிவிப்பதற்கு திட்டம் இருக்கிறது என்று பத்திரிகைகள் எழுதுகின்றன. பத்திரிகையாளர்கள் பேசுகிறார்கள். அந்த செய்தியை கசிய விட்டது யார்? இவன் இப்ப எங்க எதுக்கு பேசுறான்? கனிமொழி ஒரு விஷயம் சொன்னிருந்தான். நாங்கள் பல பேரை பார்த்தவர்கள், எல்லோருக்கும் மலர் வளையம் வைத்தவர்கள். இன்னொன்னு சொல்லட்டுமா? கருணாநிதிக்கே மலர் வளையம் வச்சுட்டு தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்கான். அண்ணா இறந்தது 1969. களத்தில் நிற்பவர்களுக்குத்தான் மரணம் வரும். செத்த பிறகு, மரணித்த பிறகு அதில் இருக்கக்கூடிய சதையை திங்கக்கூடிய வரக்கூடிய கழுகினை போல பதவி வெறி பிடித்தவர்களுக்கு அவன் பண்ணி அது இருக்கிற வரைக்கும் சாகும். அது இருந்தான்னு செத்தான்ன அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் வரும். ஏன்னா நீங்க திங்கிறது என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்புறம் எப்படி இருப்பீங்க நீங்க? அண்ணாவோட வாரிசு எங்க இருக்கிறாங்க? நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க யாரு? நீங்க மலர் வளையம் வைக்கிறது? இப்ப நம்ம பதில் சொன்னா சார் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப இதா இருக்கும். ஆனால் உன்னை எதிர்த்தவர்களை, உன்னை எதிர்த்து கை நீட்டியவர்கள், அவர்களை எதிர்த்து நீ மரணிக்கும் வரை வெற்றி பெற முடியாதவன். யார்? எம்ஜிஆர், ஜெயலலிதா தானே சொல்ல வரீங்க. மற்ற யாரை நீங்க சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் கருணாநிதிக்கே மலர் வளையம் வைத்தவர்கள். கனிமொழி வார்த்தையை கவனமாக கையாள வேண்டும். திராவிட இயக்கத்தின்பால் ஒரு மதிப்பு கொண்டவர்கள். ஒரு போலி பிம்பம் உங்க மேல உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. வேணா உங்களுக்கு அதை வேண்டாம், அதை பேசக்கூடாது. அதை சொன்னா ராஜாவுக்கு எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம ஆகி போயிடும். அதனால மலர் வளையத்தை யாருக்கு வைப்பான்னு பார்ப்போம். எல்லா கட்சிகளும், தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு மலர் வளையம் வைக்கக்கூடிய வேலை வந்துவிட்டது என்பதைத்தான் உணர்த்துது. இந்த காணொளியில் இருக்கக்கூடிய உள்நோக்கத்தை புறம் தள்ளி நாதாக்கா திமுக கும்பலை, கள்ள கூட்டணியை தமிழ்நாட்டில் இருந்தே அடித்து விரட்ட வேண்டும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.